தாவேக்கா கொடியை தூக்கிக்கிட்டு எடப்பாடியோட பிரச்சாரத்துக்கு பசங்க போகிறாங்க சார். நீங்கள் கஷ்டத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நான் வரேன். அது ஏன் வர்றாங்கன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாவேக்கால இன்றைக்கி என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? ஒன்றுமே இல்லையே சார். இலை வீட்டுக்கு போகிற ஆக்டிவிட்டி கூட கிடையாது இல்லை. இப்போ என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? அவன் இளைஞன், ஹீஸ் ரேவிங் ஃபார் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போது என் தலைவனை இப்படி பண்ணவனுக்கு ஆதரவாக பேசின ஒரு லீடர் எங்கள் ஊருக்கு வராரு. நான் போகிறேன்டா கொடி தூக்கிக்கிட்டு. இப்படி காடர்ஸை என்கேஜாக வச்சுருக்கதா அரசியல். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறது அரசியல் இல்லை. இல்லை ரத்தம் சார் கொதிக்குது சார். நீங்கள் அடங்கி போய் உட்காந்துட்டீங்க, அவனால உட்கார முடியல. அவன் தான் உங்களுக்காக களமாடிக்கிட்டு கேஸை வாங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கூட ஆதரவாக நீங்கள் அவனுக்கு பாதுகாப்பான எந்த வேலையும் நீங்கள் செய்யாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் உங்களை எப்படி லீடராக ஏற்றுக்குவேன்? நீங்கள் நல்ல ஒரு நுணுக்கமாக அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவேக்க தொண்டர்களை தன்வயப்படுத்துகிறார் பழனிசாமி. நீங்கள் மற்ற கட்சியின் தொண்டர்களை தன்வயப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அப்படி தன்வயப்படுத்தினால்தான் உங்களது முதல்வர் கனவை நீங்கள் அடைய முடியும். இன்றைக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த சம்பவத்தை நீங்கள் எதிர்த்து போராடணும், களத்தில் நிற்கணும். எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல வேண்டும், களமாட வேண்டும். தாவேக்கா பிரச்சாரத்தில் இறந்து போட 40 உயிர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரு திரு இபிஎஸ். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை நாடகம்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கங்க. ஆனால் ஒரு மனித பண்போடு செஞ்சாருன்றேன். இந்த இரங்கல் தெரிவித்தது அந்த இறந்து போன குடும்பத்தினருக்கு எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு. பாரி அந்த மனுஷனை, புரியுதா? இதான் லீடரு. தருமபுரி கூட்டத்தில் முழுக்க இந்த விஷயத்தை பற்றித்தான் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த நிர்வாகம் தெரிஞ்சவர்ன்றதுக்கான ஒரு உதாரணம் அவர் பேசிய பேச்சில் தெரிந்தது. கரெக்டாக பிடிச்சிட்டார் பாயிண்ட்டை. ஒரு அதிகாரி, கூடுதல் டிஜிபி ஊராக போய் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கு, அது ஒரு டிஎஸ்பி விசாரிக்கிறாரு. இந்த கூடுதல் டிஜிபி போய் இப்படி தான் நடந்துச்சுன்னு அவர் சொன்னாருன்னா அந்த டிஎஸ்பி எப்படி உண்மையை விசாரிப்பார்? அரசியல்வாதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பத்திரிகையாளர் சந்தித்து பேசலாம். அதிகாரிகள் தங்கள் துறை வேலையை பார்க்க வேண்டும். வருவாய்த்துறை செயலாளருக்கு இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த செக்ரட்டரியேட் ப்ரெஸ் மீட்டுக்கு செய்தி விளம்பரத்துறையிலிருந்து அழைப்பு போகிறது பத்திரிகையாளர்களுக்கு. உள்துறை செயலாளர் இந்த சம்பவம் குறித்து பேசுவார். அவர் பேசுவது தான் சரி, காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் உள்துறை செயலாளர் தான் பேச வேண்டும். உள்துறை செயலாளருக்கு அடுத்தபடியாக அங்கே இருந்த உயரதிகாரி பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன். அந்த உள்துறை செயலாளரும் வெங்கட்ராமனும் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தை கூட பேசலை. திமுக மகளிர் அணி செயலாளர் திருமதி அமுதா அவர்கள் தான் முழுக்க பேசினார். அதை எடப்பாடி சொல்கிறாரு, இவன் தாவுனா ஏறுனா குதிச்சானு இதெல்லாம் அதிகாரிங்க வேலை இல்லை. அதிகாரிங்க நியாயமான முறையில் நடந்துக்கணும். இது மாதிரி அதிகாரிங்க அரசியல்வாதிக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன். அந்த நிர்வாகம் தெரிஞ்சதுனால அவருக்கு இது உறுத்துது பாருங்க. இந்த திருமதி அருணா ஜெகதீசன் நீதிபதி அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையம் போட்டிருக்கிறீர்கள். இதை சொல்கிறாரு, ஒரு ஆணையம் விசாரணை நடத்திட்டு இருக்கு. நீங்கள் அதிகாரிகள்லாம் போய் ஊராக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதுதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் ஆணையம் என்னத்தை விசாரிக்கும்? ஒரு விசாரணை ஆணையமும் அமைக்க வேண்டும் என்பது அந்த அரசின் முடிவு. அரசாணை மூலமாக அரசிதழில் வெளியிடப்பட வேண்டும். அப்போ தான் ஜட்ஜ் கேன் அஸ்யூம் தி பவர் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் தி கமிஷன் ஆஃப் இன்கொயரி. நடுராத்திரி 11 மணிக்கு ஆணையம் போட்டு மதியானம் 1 மணிக்கு போய் சார்ஜ் எடுக்கிறாங்களே, அரசாணை எப்போ போட்டிங்க? பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான் அதுக்கு ஜியோ போடணும். நானும் டெய்லி ஜியோவை தேடிட்டுருக்கேன். ஏன்னா அதை பார்த்தா தான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒவ்வொரு கமிஷனுக்கும் இருக்கும். விசாரணையின் வரையறைகள் அப்படின்னு. இந்த கமிஷன் என்ன வேலையை செய்யும், இந்த சம்பவத்திற்கு யார் காரணம், வழக்கமான ரெஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த சம்பவத்திற்கு யார் காரணம்,
இந்த சம்பவத்தின் பின்னணியில் சதிச்செயல் ஏதாவது இருக்கிறதா, வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும், இப்படி ஒரு வரையறை கொடுத்துருப்பாங்க. அந்த விசாரணை அறிக்கையில் முதல் விசாரணை வரம்புக்கு கீழ்கண்டவாறு விடையளிக்கப்படுகிறது. அந்த கமிஷன் ஷுட் ஆன்சர் தோஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது எங்கே வந்துச்சு? டிவி கேமரா முன்னாடி விசாரணை நடத்திட்டீங்க. அது விசாரணை நடத்தினா அதிகாரி மிரட்டுறாரு. இந்த துர்சம்பவம் திமுகவை மிகப்பெரிய அளவில் பயமுறுத்தி இருக்கிறது என்பது உண்மை. பயந்துட்டாங்க. இல்லைன்னா ஊராக அப்படி ஆளுக்காளு சந்து பொந்தில் இருந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. 7வது நாள் இன்று வரை இந்த விஷயம் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காது. திமுக இவ்வளவு பயப்படுகிறது என்றால் தவறு அவர்கள் மீது இருக்கிறது. அப்போ அவர்கள் மீது இருக்கும்போது இதன் பலனை அறுவடை செய்வது தானே ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு. நீங்கள் உங்களோட வெற்றி பயணம் தொடருன்றீங்கல்ல, எங்கள் பனையூர் உள்ளேவா எங்கே தொடரும்? அது சார் முக்கியமானது அவர் சொல்லியிருக்காரு சார். பேச ஆரம்பிச்சோன்னே சொல்லிட்டாரு, என்னால் விரிவாக பேச முடியும், விசாரணை நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக பேசுகிறாரு. இவர் செந்தில் பாலாஜி அவர் இந்த 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சார். 10 ரூபா யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியுமான்னு கேட்டு இவர் செந்தில் பாலாஜி வந்து இவர் உட்காந்து விசாரணை நடந்துக்கிறப்ப இதே நடந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சார். ஏன்பா பதட்டப்படுற? ஏன் பதற? அதோட உதயநிதியை போட்டு ஒரு சாத்துனா இருப்பார். முதலமைச்சராவது நைட்டில் போயிட்டு ஊராக போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்கேருந்து துபாய்க்கு கிளம்பி சுற்றுப்பயணம் போகிறாரு. சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இப்படிப்பட்ட ஆளுகிட்டெல்லாம் நாடு கிடைச்சா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. இதே அச்சம்தான் எனக்கு. நான் அவருக்கு அவரோட வாழ்க்கை, உதயநிதி அவர்களுக்கு அவரோட வாழ்க்கை, அவருக்கு ஓய்வு எடுக்க உரிமை இருக்கிறதா என்று கேட்டால் உரிமை இருக்கிறது. ஓய்வை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தான் நான் சொல்கிறேன். நாட்டையும் ஆள வேண்டும், நாட்டை ஆண்டு கொண்டே ஓய்வில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதால் தான் அதிகாரிகள் இந்த ஆட்டம் போட்டு நாட்டை குட்டிச்சோறாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் அந்த நிர்வாகம் தெரிஞ்சவர்ன்றதுனால எவ்வளவு கோவப்படுறாரு பாரு. அதிகாரிங்க வேலையை பார்க்கணும். நீ ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கிற? உன் வேலையாது? நீ திமுக செய்தி தொடர்பாளரா? அதான் அவர் கேட்டதுக்கோட பொருள். உன் வேலை என்ன? ரெவன்யூ செக்ரட்டரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலையை பாரு. துறை சார்ந்த வேலையை பார்க்கணுன்னாரா? நீ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலையை பாரு. உனக்கு இங்கே என்ன வேலை? அப்போ நீங்கள் போய் ஓய்வு எடுப்பீங்க, உல்லாசமாக இருப்பீங்க, துணை முதலமைச்சர் பதவியும் வச்சுக்குவீங்க. ஆனால் அதிகாரிங்க பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு இருப்பாங்களா? இதை அனுமதிக்கக்கூடாதுன்றது தான் அவர் சொல்கிறாரு. அவர் ரொம்ப நல்லா கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அருள் தந்தைய அதிகாரிகள் எல்லாரையும் பிடிச்சிட்டு சும்மா விட மாட்டேன்னாரு. இங்கே நல்லா கவனிக்கணும். அங்கே தருமபுரி கூட்டத்தில் தான் சொல்கிறாரு, ஒழுங்காக பாதுகாப்பு வழங்குனீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டார். கேட்டு போட்ட அருட்தந்தையெல்லாம் 4 சாத்துறவொடனே அடுத்த பாயிண்ட் அரூர். 120 தொகுதிக்கு போயிட்டு வந்துட்டு எங்கேயுமே போலீஸ் இல்லை. இங்கே பாருங்கள் இவ்வளோ போலீஸ் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ரென்த்தை. பார்த்துட்டு அடுத்தது சொல்கிறாரு, இதே பாதுகாப்பை நீங்கள் மற்ற கட்சிக்கு வழங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ பேர் செத்துருக்க மாட்டான்ல. வர்றாரு, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறாரு. போனோடனே போலீஸ் இன்க்ரீஸ் ஆகிரு பிடிக்கிறாரு பாருங்க. இப்போ போடுறல்ல, இங்கே ஒரு பொலிட்டீஷியனாக இருந்தால், ஒரு நார்மலான ஆளாக இருந்தால் பார்த்துட்டு பரவாயில்ல நமக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லுவாங்க. சாதாரண ஆளாக இருந்தால் இல்லையா? விஜய் நன்றி சொன்னாரா? எங்கள் பக்கத்தில் மிதிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் நன்றி சொல்லிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் தெரில. இவர் இன்றைக்கி இவ்வளோ போலீஸ் இருக்குது, இதே போலீஸ் பாதுகாப்பை மற்ற கட்சி கொடுத்தீங்களா? இன்னொன்று அதை சுட்டி காட்டுறாரு பாருங்க. இவ்வளோ நாளாக நான் போன நிகழ்ச்சி எங்கேயுமே போலீஸ் காணோம். எல்லா நிகழ்ச்சிக்கும் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சது அதிமுக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும். நாங்கள் தான் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சோம். இப்போ வர்றீங்க. போன தடவை நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், எந்த போராட்டமாக இருந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோன்னு. இப்போ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா இது எல்லாமே அதிமுகவுக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் சார். அங்கே இதை மாதிரி இத்தனை இறப்புகளை பார்த்துருக்க முடியும் தானே சார்? அது விஜய்க்கு ஒரு வேறு அட்வைஸ் சொன்னார் சார். ஒரு தலைவன்றது மக்களை பாதுகாக்கிறது ஒரு கடமை. நீங்கள் முன்னாடியே நிறைய சுற்றுப்பயணங்களுக்கு போயிருக்கீங்க, அப்பயே கூட்டம் வந்துச்சு, உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ எப்படி அதிமுக எப்படி தொண்டர்களை வச்சு இது ஏற்பாடு பண்ணி அந்த பாதுகாப்பு வழங்கினாலும் அது மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கணும், அது ஒரு தலைவரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இஸ் ரைட். என்ன தவறு இருக்கிறது? பாதுகாப்பு வழங்குறதுக்கு அங்கே தொண்டர்கள் எங்கே சார் இருக்காங்க? எல்லாம் பஸ்ஸுக்குள்ளே இருந்தாங்க. அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய ஆட்கள்லாம் பஸ்ஸுக்குள்ளே இருந்தாங்க. அதான் சிக்கல். கீழே அரேஞ்ச் பண்ணணும். மதிய இலக்கம் சொன்னால் கேட்பாங்களாங்க? சொல்லுமா. கரூர் மாவட்ட செயலாளர் மதிய இலக்கம் சொன்னாங்க இருக்கவங்க கேட்டிருப்பாங்களா? ஆதவர்ஜன் சொன்னால் கேட்டுருந்துருப்பாங்க, புஷி சொன்னால் கேட்டுருந்துருப்பாங்க. 2 பேரும் பஸ்ஸுக்குள்ளே இருக்காங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஃபேன் மாதிரி தலைவர் கூடவே இருக்கணும், தெரியுதா? திரு விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். தேர்தலுக்கு தான் வியூக வகுப்பாளர்கள். ஒரு கட்சியையே வியூக வகுப்பாளர் நடத்தக்கூடாது. தாவேகாவின் சசிகலாவாக இன்று
ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார் என்றுதான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் ஆலோசனைகளைத்தான் சொல்ல வேண்டும், முடிவுகளை தலைவர் தான் எடுக்க வேண்டும். தலைவருக்காக முடிவுகளை அவர் எடுத்தால் அவருக்கே ஓட்டு போட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் எதுக்கு? ஸ்டாலின் எப்படி பொம்மை முதல்வரோ அதே போல் ஒரு பொம்மை தலைவராக விஜய் உருவாகி கொண்டிருக்கிறார், உருவாகி விட்டார். அதுதான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள். 6 நாட்களாக இறந்த உங்கள் கட்சியினரின் இறப்பு வீட்டுக்கு கூட துக்கம் விசாரிக்கவோ ஆறுதல் கொடுக்கவோ நீங்கள் செல்லவில்லை என்றால் உங்களது தலைமை பண்பே கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. சசிகலா என்று ஒரு உவமைக்காக சொன்னேன். சசிகலா மிகச்சிறந்த ஆலோசகர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. அப்படியே இருந்தாலும் ஜெயலலிதா அவங்க தான் சார் முடிவு எடுப்பாங்க. முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. பல முடிவுகள் சசிகலா எடுக்கிற முடிவை வேணுனே மாற்றுந்தம்மா. 2 பேருமே இன்டெலிஜென்ட்டு. விஜயகாந்துக்கு பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தார். உங்களுக்கு பிரசாந்த் கிஷோர்களும் ஆதவ அர்ஜுனாக்களும் ஜான் ஆரோக்கியசாமிகளும் தான் அமைந்திருக்கிறார்கள். சசிகலா திமுகவின் கையால் கிடையாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாலதி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நம்பாதீங்க யாரையும். எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு உள்ளபடியே புரியல. போய் இதோட எத்தனை முறை ஆகிப்போச்சு இன்றைக்கி. உங்களை அந்த துப்புரவு தொழிலாளிகள் அங்கே இருக்கிறாங்க, ஊரே போய் பார்த்துட்டு வந்துருச்சு. விடிய காத்தால 2 மணிக்கோ 3 மணிக்கோ போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஆள் கூட உட்காந்துக்கிட்டு ஐடியா சொல்கிறான்னா இவன் தாவேக்காக்கு வேலை செய்கிறானா திமுகவுக்கு வேலை செய்கிறானான்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கணும். அந்த தப்போட நீச்சி தான் இங்கே நீளுது. அப்சல்யூட்லி. 2வது தகவல் வருது. திருச்சிக்கு நீங்கள் போனோடனே தகவல் வந்துருச்சு. நான் திருச்சியிலே தங்குறேன்யா என்னான்னு கேட்குறேன். இப்போவே போகலாம் கரூருக்கு. இல்லை நான் திருச்சியிலே தங்குறேன், திருச்சியில் வயசு ஆர்டர் இல்லையா, தங்குறேன், அனுமதி கேட்குறேன், போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். இன்றைக்கி விஜய் ஓடிட்டாருன்னு எவனை சொல்ல முடியாது. நான் திருச்சியில் தங்கியிருந்தேன்யா, நான் கரூர் போகிறேன்னு தான் சொன்னேன். போலீஸ் தான் என்ன போகாதான்னு சொன்னாங்க. திருச்சியில் தான் இருந்தேன், எனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு நான் சொன்னேன். செருப்படுத்து வீசுறாங்க. அதுக்கே ஒய் பிரிவு பாதுகாப்புல குறைபாடுகள் இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது திருச்சியில வந்து எப்படி சார் அவருக்கு ஏதோ உயிர் ஆபத்துக்கள்? யூ ஆர் ஒய் கேட்டகரி ப்ரொடெக்டிவ்மா. இங்கே பாருங்க, உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் போகணும். நீங்கள் இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. 41 பேர் செத்துருக்கான். அங்கே நேற்று போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க. இதெல்லாம் பேச வேணாம்னு பார்க்குறேன் நான். ஃபீடிங் பாட்டில் கிடந்துச்சான் தெரியுமா? அவங்க உயிரோட உங்கள் உயிர் முக்கியமா? உங்களை பார்க்க தானே வந்தான். அவ்வளோ உயிருக்கு பாதுகாப்புனா கேரவன் விட்டு வராதிங்க சார். எதுக்கு சார் அரசியல் வந்தீங்க? எல்லாருக்காக குரல் கொடுக்குறோம், அவங்கள நேசிக்கிறோம் தான் அரசியலுக்கு வரணும். போய் நீங்கள் அதை சொல்லியிருக்கணும். அதையும் செய்யலை. உடன் இந்த வீடியோ தான் போட்டிங்க. இந்த வீடியோவையாவது மறுநாள் போட்டிருக்கணும். அதுவும் போடலை. 3 நாள் கழித்து நீங்கள் பஞ்சு டைலாக் போடுற வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வாக்காளனா உங்களை எப்படி நம்பி வாக்களிப்பேன்? கரூர் டவுனில் எம்ஆர் விஜயபாஸ்கர் நிற்கிறார் ஒரு தொகுதியில். மதியழகன் அவர் எதிர்த்து நிற்கிறாருன்னா விஜயபாஸ்கர் போடுவாங்களா மதியழகன் போடுவாங்களா? விஜயபாஸ்கர். அவங்க பொண்டாட்டிலாம் எப்பா போதும்பா மூட்டை கட்டு பண்ணுவாங்க. அவங்க அழுகைக்கலாம். போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விஜய் புரிஞ்சுக்கிட்டோம். அரசியல் அவருக்கு வரலன்னா ஒதுங்கிக்கிட்டோம், அவ்வளோதான். இங்கே வந்து குட்டையை குழப்பி திருப்பி திமுகவை ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்த மக்களோட சாபம் உங்களை சும்மா விடாது. இது மட்டும்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி சார், என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி சார்.